ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டேக்கான விலாக் தான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி போட்டு குடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சுட்ட இட்லி இருந்துச்சு, சட்னிலாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. எங்கள் ஏரியா கிரவுண்டு பாருங்கள், எவ்வளோ பசங்க. சண்டேனா இவ்வளோ இப்படி தான் இருப்பாங்க, அவ்வளோ பசங்க வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு ரொட்டி சுட்டு சம்பல் அரைச்சி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் விற்றுட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் மீன்காரவங்கள்ட்ட மீன் வாங்கி. இல்லைனா அப்பா எங்கேயாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ மீன் அப்பா வெயில் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே வாங்கலை, வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மீன் வாங்கினோம். இந்த அண்ணன் என்னோடய ரிலேஷன் தான். நான் என்னை பார்க்கவே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து என்னை பார்த்துட்டு வந்துட்டாங்க. நல்லா பேசுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாவல் மீன், அப்புறம் நண்டு ஓசியில் நண்டு. இது எங்கள் புப்பு கொடுத்தாங்க இந்த நண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலா மீன். இது முள் இருக்காது, பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா மீன் நிறையா வாங்கின மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நிறைய வால், மண்டை, நல்லா சதைப்பகுதி அதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மசாலா பரட்டி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஊறட்டும்னு சொல்லி அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு நல்லா சுக்காவாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் மசாலாலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே பவுட்ரு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. எல்லாமே மிக்ஸிலே அரைச்சாச்சு. இஞ்சி, பூண்டு, தேங்காய், மிளகு, ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அது மட்டும்தான் நண்டுக்கு சேர்த்துருந்தேனே. ஸோ நல்லா சுருள நண்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் மீன் ஊற வச்சுருந்தது எடுத்து பொரிச்சாச்சு. மீன் பொரித்து நல்லா சூப்பராக சுட சுட நண்டு கிரேவி. ஸோ அதெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு சாதத்தில் அந்த நண்டு மசாலா போட்டு பரட்டி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்கக்கிழமை எக்ஸாமே. ஸோ அதுக்கும் படித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நல்லா லைட்டாக ஒரு வரட்டி போட்டு குடிச்சிட்டோம்.